வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிமத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை வச்சிருக்கேன். தளபதி 69 படத்துடைய வேகமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு திரைப்படம் தான் கோட். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பெரிய வேலைகள்லாம் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி விஜய் அவர்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அரசியல் அந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சினிமாலையும் அவர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கார். அந்த வரிசையில் தளபதி 69 படத்தில் ஒவ்வொரு காஸ்டாக இவங்க இருக்காங்களான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் மஞ்சு வாரியர் கண்டிப்பாக இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க தான் ட்ரெண்டிங் செக்டர். ரீசன் என்னன்னா வேட்டையின் படத்துல அந்த மனசுலாயோ பாட்டில் இவங்க ஆடினாங்க. இன்னது இவங்களுக்கு வயசா 40 அப்படிலாம் பார்த்தா தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலன்னு கிடையாது, ஆல்ரெடி ஹெச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் துணிவு அப்படின்ற படம் அஜித் அவர்களுக்கு ஜோடியா மஞ்சு வாரியர் நடிச்சிருந்தாங்க. அந்த டைம்லயும் அடுத்த படத்துலயும் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் போட்டாராம். அந்த வரிசையில் அடுத்த படமா கமலஹாசன் அவர்களுடன் தான் அவர் இணைஞ்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனால் தளபதி விஜய் அவர்களோட இணைஞ்சோன்னா பேசாமல் தளபதிக்கு ஜோடியா நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கான். இதுக்கு தளபதி அவர்களும் ஒத்துக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சு வாரியர் தான் இந்த திரைப்படத்தில் தளபதிக்கு ஜோடியா இருப்பாங்க அப்படின்றது சந்தேகமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அறிமுக இயக்குனர் அபிஷினுடைய இயக்கத்தில் இப்போ ஒரு படம் உருவாக போகுது. அந்த படத்தில் சசிகுமார் அண்ட் சிம்ரன் 2 பேருமே சேர்ந்து நடிக்க போறாங்க. வித்தியாசமான காம்போ நீங்க நினைக்கலாம். பட் ஆல்ரெடி பேட்டை அப்படின்ற படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. ஆனால் 2 பேருக்கு வந்து காம்பினேஷன் ஷார்ட்டாக எதுவுமே இருக்காது. பட் 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னும் படத்தை $1 மில்லியன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி குட் நைட்டு அண்ட் லவ்வர் இந்த மாதிரியான திரைப்படங்களை தயாரித்த அந்த நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சான் ரோல்டன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம். குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் சசிகுமார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவருடைய நடிப்பில் இப்போ நந்தன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நானா, பகைவனுக்கு அருள்வாய் இந்த மாதிரியான திரைப்படங்களும் அவருடைய கைவசம்ல இருக்கு. சரி, இந்த படத்தோடைய பூஜையெல்லாம் போட்டு படத்தோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்தர் அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் கார்த்திக் அரவிந்த் சாமியோடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த படம் ரிலீஸ் ஆகி படத்துடைய விமர்சனங்கள்லாம் வரும்போது டியூரேஷன் ரொம்ப பெருசுப்பா, 2 மணி நேரம் 57 நிமிஷத்துக்கு ஓட விட்டீங்கன்னா மனசு எப்படி உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா குறிப்பாக இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப லென்த்தாக இருக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறமா 2D என்டர்டைன்மெண்ட்ஸ், அதாவது இந்த தயாரிப்பு நிறுவனம் பார்த்தோம்னா டைரக்டர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, பேசாமல் டியூரேஷனை குறைச்சி விட்ருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து முடியவே முடியாதுங்க, இந்த டியூரேஷன் அப்படி தான் இருக்கும், நான் அதை குறைக்கவே மாட்டேன், குறைச்சா அந்த படமே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல. இப்படியே பிடிவாதம் முடிச்சா என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி படம் பார்க்க போகிற கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சில கும்பல் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் அந்த படம் போய் பார்க்குறாங்களாம். ஏன்னா டியூரேஷன் அதிகமாக தான், கொஞ்ச நாள் ஏசியில் இருக்கலாம் அப்படின்னு. மித்தபடி இந்த படத்தில் போய் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த மாதிரி ட்ராவல், அந்த ஜேர்னியை வந்து அப்படியே பேச்சிலேயே கொண்டு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஹெவி டாஸ்க்கை பிரேம்குமார் எடுத்துமே இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் விதைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் அவர் வேற 96 Part 2 எடுக்கிறன்னாரு, அது எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி இப்பவே எல்லாரும் கசிய ஆரம்பிச்சிட்டாங்க பேச்ச. ராயன் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா தனுஷோடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம், இதில் முடிச்சதுக்கு அப்புறமா இட்லி கடை அப்படின்ற படம். சரி, இப்போ இந்த இட்லி கடை படத்துடைய ஷூட்டிங் ஆனது தேனியில விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே தெரியும் அசோக் செல்வன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுடன் சேர்ந்து நடிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த திரைப்படத்தில் அவர் நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டாக கொடுத்தார். இதெல்லாம் வதந்திங்க, நம்பாதீங்க அப்படின்னு. ஆனால் நிஜமாவே அசோக் செல்வன் இந்த படத்தில் காஸ்ட் ஆனதாகவும் அதுக்கு தனுஷ் அவர்களும் ஓகேன்னு சொன்னதாகவும் தான் சொல்றாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியலன்னு விலகிட்டாரு. ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் வேற யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலாசிட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கவே கிடையாது. அதனால பேசாமல் அந்த கதாபாத்திரத்தை தூக்கிடு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கதையில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த கேரக்டரை தூக்கிட்டாங்களாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது காஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லுன டென்ஷனில் தான் அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்களே, எக்கச்சக்கமான பேர் நடிக்கிறதுக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் குமரில் நிறைய பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ், இன்னைக்கு நம்மளுடைய சினிமோத் நிகழ்ச்சியில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.